Welcome to Great Krigalan Magic Show. நிறைய போறான்டா. என்ன இது? என்ன என்ன எழவி அது? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. A few moments later. Hi families. இப்போ நம்ம எங்க போறோம்ங்கிறது சர்ப்ரைஸ். யாருக்குமே தெரியாது. இப்போ வரைக்கும் நம்ம டீம்மேட்ஸ்க்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப சேக் ஆகுது. ட்ரை பண்ணுறது சேக் ஆகுது. சேக் ஆகுது. ஓகே, இந்த ஸ்டெபிலிட்டி பாருங்க. புது ட்ரைபேடு. ஆனாலும் வந்து ரொம்ப சேக் அதிகமாக இருக்கு. நம்ம ஒரு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எது கரெக்டாக நம்ம வந்து திண்டுக்கல் போகிறோம். திண்டுக்கல்லேருந்து நம்ம எங்கே போகிறோங்கிறது சர்ப்ரைஸ். நீங்கள் அப்படியே முடிச்சா கெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஆர்வத்தில் நீங்கள் கெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். கடைசி வந்து நம்ம எங்கே போகிறோம் கெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோதான். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஆமாம், முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து என்னால் என்னென்ன முடியுமோ எல்லா நேச்சுரல் ஸ்பாட்ஸு, வாட்டர் ஃபால்ஸு, எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறேன். வீடியோ வரைக்கும் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நல்லா ஒரு ஃபன்னாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நம்ம டீமை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம டீம் வந்து ரொம்ப பழைய டீம், அது ஓல்டு டீம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வேலைங்க எல்லாம் உங்களை போயிட்டு இப்போ மொக்க வாங்க போகிறாங்க. என்னன்றதை அங்கே பாருங்க, 2 பேரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ராணுவ ரகசியம் போல என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. டேய், உங்க அப்பா அவன்கிட்ட 5 லட்சம் குத்தாரமே, என்ன பண்ண போற? பல்லே முருகன் டீ ஸ்டால் எடே. டேய், இந்தியாவில் 80% சுகர் வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அவன் டீ காப்பி குடிக்க நிறுத்த போறான். இந்த டைம்ல நீ கடையை திறந்த உன் டீ ஸ்டாலு. ஆமா மச்சான், எங்க அம்மாக்கே சுகர். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இன்னைக்கு ஒரு குட்டி. Few minutes later. ஹாய் गाइस, இப்போ பாத்தீங்கன்னா எங்க போறோம்னா சொல்லு. பாத்தீங்கன்னா இங்க இருந்து திண்டுக்கல்ல இருந்து வண்டி வருது. நிறைய வண்டில இருந்து கொடைக்கானல் ஸ்ட்ரைட்டா. ஓகேவா? அங்க போயிட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட்ல சில ஜந்துக்கள் தான் இருக்குது. அங்க பாருங்க, அது ஒரு ஜந்து. ஏய் ஹாய் சொல்லு. இது ஒரு ஜந்து. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 ஜந்து உட்காந்துருக்குது. எல்லாம் தனித்தனியா தான் இருக்குதுங்க கம்பார்ட்மெண்ட்ல.
அந்த ரீல்ஸ்ல ஒரு ஜந்து இருக்குது, அது அப்பமா காட்டுல இங்க இருந்து போக முடியாது சரியா. இப்போ கட்டா தான் வீடியோ போட முடியும் சரியா. அடுத்தது திண்டுக்கல்ல பார்ப்போம். ஒன்னும் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துல நம்ம திண்டுக்கல் போயிடலாம். திண்டுக்கல்ல இருந்து வண்டி வந்துடும், ஒரு பக்காவா ரெடி பண்ணிட்டு அங்கிருந்து கொடைக்கானல் அடுத்த vlogs பார்ப்போம். பாய். The boys vlogs லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே. கேமரால ஆடியோலாம் 100% professional. ட்ரெயின் உள்ள இருக்கும். ஒன்னு டிண்டிகல் ஸ்டேஷன் வரல. இப்போ இங்க இருந்து எங்க போறோம்? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. அதுக்கு கெஸ் பண்ணிட்டு கம்மல சொல்லிட்டே இருங்க. ஆமா, பாக்குற 4 பேர் சொல்லிட்டே இருங்க. அந்த போர்ட காட்டுறா, திண்டுக்கல் சந்திப்பு காட்டுறா, திண்டுக்கல் சந்திப்பு. A few inches later. ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினோன்னே சுதா காஃபி குடிச்சுன்னு இருக்கோம். பார்த்தா டீ குடிக்கிற மாதிரி தெரியலையே. நைட்டு ஒரு 10:30க்கு வந்து ட்ரெயின் எடுத்தாங்க. கரெக்டா 6 மணிக்கு வர வேண்டியது, ஆனா ஒரு 5:30க்கு தான் வந்துச்சு. 10:30 லேட், 10:30க்குலாம் எடுக்கல, வர வேண்டியது. இதான் 10:30 அது வந்து சோகமா 5:30க்குலாம் வந்துச்சுன்னு சொல்லலாம். 6 மணிக்கு வந்தது 5:30க்கு தான் வந்துச்சு. பேச மாட்டாரு. லேட்டா தான் எடுத்தானுங்க. உள்ள ஃப்ரேம்ல வந்து half an hour முன்னாடியே சீக்கிரம் வந்துச்சு. எல்லாரும் டைமுக்கு வந்துட்டாங்க, சாப்பிட்டு இது பண்ணி எல்லாம். ஆனால் என்ன ஒன்று, தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டு ஆர்ஏசியில் வந்துச்சு டிக்கெட்டு. அந்த வாட்டினா அவைலபிள் டிக்கெட்டு போட்டுட்டு வந்துருந்து. இப்போ வந்து நம்ம அடுத்த வாட்டி நீ வருவியா? அடுத்த வாட்டி நான் கல்யாணம் ஆகி இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக வருவேன். கோலு இல்லை, கண்டிப்பாக வருவேன். அப்ராடு போயிட்டேன்னா வர முடியாது. இங்கே இருக்கிற வர, சென்னையில் இருக்கிற வருவேன். ஓகேவா? ஓகே, நேற்று எதம்பிக்கா 10:10 ஏறணும். 5:30 ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே ஒரு ரீல்ஸ் எடுத்தோம். அந்த ரீல்ஸோட வந்து ஒரு 10 செகண்ட் தான் ரீல்ஸு. ஆனால் எடுத்த டைம் half an hour இருக்கும். எடுத்துருக்கோம். ரீல்ஸ் எனக்கு அடக் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு பிக்கப் பண்ண வந்து வண்டி வருது. அது எங்கே போகுதுன்ட்டு வீடியோலேயே பார்த்துக்கோங்க. ஓகேவா? சர்ப்ரைஸ். ஓகே, பாய். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ?
டேய் யாராவது கேமரா போ அப்படி போடா அங்க போடா. யாரு வம்பு போகலாம். தயவு செஞ்சு என்ன மட்டும் கூப்பிடாதீங்க, நான் வெளியில வந்து ஒர்க் பண்றேன். அவ்வளோ லாங்கில் இருந்து ஒன்றும் கேட்காது. கேமரா சின்னதா இருந்தா நான் என்னடா பண்ணுவேன். பஸ்ஸே வருங்களா, எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த வண்டியா? ஏய் அது அவங்களுக்குடா. ஏய் இதோடா இதோடா. ஏய் இதோடா. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இல்லையா சீனை போட்டு வந்தாரு, கண்ணாடி கீழே வந்துச்சு. சாந்தா ப்ரோ, உன்கிட்ட ஒரு கேமரால இது இருக்குல்ல, எடுத்துக்கலாம்யா. கண்ணாடியில விட்டுறது அது வந்து அழகா மவுண்ட் பண்ணிடலாம் சூப்பரா. அங்கிள் ஃப்ரண்ட்ல கேமரா இருக்கீங்களா? இந்த டோர்ல கூட வைக்கிறேன். அவ்வளவுதானே அது. ஏய் அது திறக்க முடியாதுடா, அது இந்த சைடு தரடா. ஒன்னு ஃபிக்ஸட்ரா. உந்து மட்டும் தான் திறக்க முடியும். ஒரு இடம் வைக்கடா, ரெண்டு பேர் உட்காரலாம். அடியில போட்டு ஈஸ்வர் ப்ரோ அப்படியே திரும்பி காமி. இப்ப போடுறோம் ஸ்டைல் கண்ணாடியா நாங்க பாத்துக்கிறோம். சரிப்பா ஈஸ்வர் ப்ரோ போன் ஏர்ப்ளேன் போட்டு சொல்லு. இனிமே போன் என்னோடது கேட்காத. அட பாவி. And a half hours later. அல்ல போனா பாட்டா போடுறா.
பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ரொம்ப நாள் நம்ம சிட்டிலே இருந்துட்டு இந்தமாரி ஒரு வியூ இயற்கையை ரசிக்கிறது வந்து சூப்பராக இருக்குது. அழகாக சுற்றி ஒரு தோப்பு, அதுக்கு நடுவில் ஒரு பட்டா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு ஜங்ஷனில், ஓகேவா, வத்தலகுண்டு ஜங்ஷனில் வந்தீங்கன்னா இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகும், சரியா? அங்கே வந்து ஆர்பி மகால் ஏசின்னு இருக்கும், ஓகேவா? அங்கே வந்து அண்ணன் கடை தான், ஒரு சின்ன கடை தான், ஓகேவா? நீங்கள் வந்து வயிறு நிறையா சாப்பிட்ணும், வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து சாப்பிடுங்க. உண்மையாகவே சொன்னால் கார சட்னி, சாம்பார், இது சட்னி அருமையாக இருக்குது. வந்து வயிறு நிறையா சாப்பிட்டு போகிறது. மசால் வடை, மசால் வடை சுட சுட போட்டு தருவார், சரியா? என்ன வேணும் வந்து நல்லா சாப்பிட்டு வயிறு நேரம் சாப்பிட்டு போங்க. அண்ணனுக்கு ஒரு ஆயிடுச்சு, ஓகேவா? சாப்பிட்டு தான் அண்ணனுக்கு வயிறு அண்ணன் 3 இட்லி தான் சாப்பிட்டேன். அதுவே போதும், 30 இட்லி 4 வடை போடுவியா அண்ணனுக்கு? அண்ணிட்டு சொல்லுங்க. அண்ணா பாய்ண்ணா. அல்ல பூனா பாட்டா போடுறா.
நன்றி நன்றி நன்றி.